ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து ஒரு 2 டேஸாக வீடியோ போடல, கொஞ்சம் பிஸியாக வந்துட்டோம். இப்போ நம்மளோட க்யூட் சுகர் கிளைடரோட வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதான் வந்து நல்லா தூங்கிட்டு கிடக்குது. கத்து பார்த்தீங்களா, சவுண்டு கொடுப்பான். பொல்லாத்தவன் இவன். என்ன சவுண்டு கொடுக்குறான் பாருங்கள், எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அது பாருங்கள், க்யூட்டாக தூங்கிட்டிப்பான் பார்த்தீங்களா, எப்படி க்யூட்டாக தூங்கிட்டு தெரியுதா ஃப்ரெண்ட்? பாருங்கள், எப்படி தூங்கிட்டு பாருங்கள், க்யூட் க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. தெரியும் நினைக்கிறேன், பவுச்சில் இருக்குது. இது நம்மகிட்டே வந்து கிடைக்கும், எல்லா கலரும் நம்மகிட்ட கிடைக்கும். வா 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 கியூட். மறுபடியும் உள்ளே தான் போய் பார்ப்பான். புழுக்க போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் புழுக்கையை பாருங்கள், இவனோட புழுக்கையை. ஆக்சுவலி வந்து நான் இவனை இப்போ இழப்ப மாட்டேன். சரி, ஓகே, வீடியோ போடலாங்கிறதுக்காக இவனை இழப்பினேன். இவன் எப்போ இளம்புறானோ அப்போ தான் இழப்புவேன். அதுக்காக அப்படிலாம் வந்து நம்ம வந்து இழப்பன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க்கு வந்து முடிஞ்சு வந்து ரிலாக்ஸாக வந்து இவனை இழப்பி இவனுக்கு வந்து ஃபுட்டு கையில் கொடுத்தா நல்லா பழகும். இது நல்லா பழவிட்டுன்னு வச்சிங்களேன், உங்களோட நான் வந்து கூண்டை திறந்து பார்த்து வந்து கூண்டை திறந்துட்டு உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பாட்டுக்கு நைட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ளே வந்து படுத்துருவான். நம்ம கிட்டே வந்து படுக்கும். வெளியில் போனால் நம்ம கூடயே வரும். பைக்கெட் பென்ட்ரி ஜேப்பு போதும் இவனுக்கு. 2 வாங்கினீங்கன்னா வந்து பாட்டுக்கு உள்ளே போட்டு மீன் வாங்குறது வந்து எப்பவுமே வந்து ஜோடியாக வாங்க. நான் வந்து என்கிட்ட வந்து பட்ஜெட் இந்த இல்லாத காரணத்தினால வந்து நான் ஒன்று வாங்கிக்கிறேன். நான் வந்து அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீமேல் வாங்கிடுவேன். இவரை பாருங்கள் எப்படி பார்க்குறான் பாருங்கள். என்னடா நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டானே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குது பார்த்தீங்களா. இது வந்து வாட்ரு வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இந்த பாருங்கள், இதே மாதிரி ஒரு வாட்ரு வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து வாட்ரு வந்து வந்து கண்டிப்பாக இருக்கணும். செர்லாக்கு வேறு பழங்கள் எல்லாமே திங்கும். இதுக்கு வந்து என்ன கொடுக்கக்கூடாதுன்னா வந்து இங்கே லெமன் இருக்குது பார்த்தீங்களா, லெமன் மட்டும் கொடுக்கக்கூடாது. மற்ற எல்லாமே இதுக்கு வந்து கொடுக்கலாம். இது குட்டி பேபி, இதை கவனமாக நம்ம பார்த்துக்கிறணும். வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து இதோட ஃப்ளையிங், இது பறக்கும் மணில் பார்த்தீங்களா, இது பறக்கிறது, இதோட ஒவ்வொரு மூமெண்ட்டு வந்து நான் வந்து அனுப்புகிறேன். அதேமாதிரி இங்கே கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பண்டா கூட துறப்பேன், இல்லைன்னா எனக்கு வந்து படுக்கிறதுக்கு பெட்டு போட்டு நான் தூங்குற மாதிரி சுற்றி திக்குது பார்த்தீங்களா. மீன் வந்து வித்தியாசமாக வளங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து வளர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு காசும் வந்து கம்மி. ஒரு தடவை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே திறமை இல்லை. செர்லாக்கு எல்லா பழங்கள் எல்லாமே திங்கும். நீங்கள் சின்ன பிள்ளை கையில் கூட கொடுக்கலாம். க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஐ மீன் இதுக்கு வந்து வெளிச்சம் வந்து அவ்வளோ வந்து பிடிக்காது. நம்ம வெளியில் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போகலாம். பழகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் வந்து இவனை கூப்பிட்டு போகலாம். கதவை திறடா, நான் வரணுங்கிற மாதிரி வந்து அடம் பிடிச்சிட்டிக்கிறான். வா, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இவன் தூங்குறதுக்கு தான் அலைகிறான். ஓகே, இவனுக்கு பெட்டை போட்டு நம்ம வந்து படுக்க வைக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இவனோட அப்டேட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளோட குரூப் லிங்க்கை நம்மளோட யூடியூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவனோட வீடியோ வந்து வரண்டா நம்ம லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.